ஆமா அண்ணே, என்னென்ன துண்டெல்லாம் போட்டு வந்திருக்கீங்க திடீர்னு? ரக்ஷன், இந்த துண்டை வச்சு நிறைய விஷயம் நம்ம சிம்பாலிக்கா எல்லாத்துக்கும் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? துண்டை எடுத்து தலையில கட்டணும்னு எதிர்க்கல வரணும், அடிச்சு டம்சம் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். காய்கறி வெட்ட போறேன்னு அர்த்தம். அப்படியே இந்த துண்டை எடுத்து இடுப்புல கட்டினா வேஸ்ட் லூசா இருக்குன்னு அர்த்தம். சமைக்க போறேன்னு அர்த்தம். அதே துண்டை நீங்க தோல்ல போட்டா எல்லா டிஷ்ஷையும் சாப்பிட்டு தீர்ப்பு சொல்ல போறேன்னு அர்த்தம். அப்படி தீர்ப்பு சொல்ல ரெடியா இருக்கீங்க. ஓகே, சோ நம்மளோட குக்ஸ் கூப்பிட வேண்டிய டைம் வந்தாச்சு. லெட்ஸ் வெல்கம் our first cook அக்ஷய் கமல். லாஸ்ட் எபிசோட் வந்துட்டு நான் டேஞ்சர் ஜோன்ல போயிட்டேன். டேஞ்சர் ஜோன்ல போனியே, எப்படி ஃபீல் பண்ண? சரி, ஒரு பதட்டம் ஆயிடுச்சு. டேஞ்சர் ஜோனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி எப்படியாச்சும் டேஞ்சர் ஜோன் வந்து வெளில வரணும்னு ஸ்டார்டிங்ல இருந்தே ஸ்மைலிங் ஃபேஸோட வந்துட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு அக்ஷய் பார்க்கும்போது வெல் ப்ரிப்பேர்டா வந்திருக்குன்னு தோணுது. தேங்க்யூ. ஓகே, லெட்ஸ் வெல்கம் வசந்த் வசி. அடுத்ததாக இர்ஃபான், ஷாலின் ஜோயா, திவ்யா துரைசாமி, சுஜிதாக்கா, பூஜா வெங்கட். லெட்ஸ் வெல்கம் ஸ்ரீகாந்த் தேவசன், விடிவி கணேஷ் அவர்கள், பிரியங்கா, என்ன அது திடீர்னு ஈரக்குள்ள நடக்கிற மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அவரெல்லாம் வணக்கம் வாங்குனீங்களே, என்ன முறை வருது அவங்க எல்லாம் உங்களுக்கு? அவரு என்னோட பெரியப்பா, ஐயோ, இவரு என் சித்தப்பா, அவன் என் தம்பி, அவன் இன்னொரு தம்பி, இவன் கூட பிறந்த தம்பி, அவ பக்கத்து வீட்டு பொண்ணு, இது வந்து மேல் வீட்டு பொண்ணு, இது எங்க அக்கா, அது என் தங்கச்சி. இந்த மாதிரி நாங்க ஒரு ஃபேமிலியாவே. ஆமாமா, ஆயிரம் ஜன்னல் வீடு, இது அன்பு வாழும் கூடு, ஆலமரத்து விழுது, இது நாணி வேறு யாரு, அடை காக்கிற கோழிய போலவே காப்பது யாருங்க, அழகான அம்மன போலவே. சோ ரொம்பவே அழகா இருக்கு இந்த கிராமத்து விருந்து ரவுண்ட்ல உங்க எல்லாரையும் இவ்வளவு அழகா பாக்குறதுக்கு. சோ கண்டிப்பா குக்கிங்கும் அதே மாதிரி பண்ணுவீங்கன்னு நம்புறோம். அதாவது கிராமத்து விருந்துன்னு சொல்லும்போது பாரம்பரியமான சாப்பாடு நீங்க சமைக்க போறீங்க. அதாவது ஸ்டார்டர்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஸ்டார்டர் வந்து 30 நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுப்போம். சிறுதானியங்கள் இருக்கு இல்லையா? வரகு, சாமை, திணை, குதிரவாளி, கம்பு, கேழ்வரகு, ராகி, எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணி செய்யலாம். சப்போஸ் அது எங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க அரிசி வச்சு செய்யலாம், உங்க இஷ்டம் தான். ஸோ கிராமத்துல இருந்து அருமையான ஒரு ஸ்டார்டர், பாரம்பரியமான ஒரு ஸ்டார்டர் நீங்க கொடுக்க போறீங்க. இன்னைக்கு நீங்க என்ன இம்ப்ரெஸ் பண்ணணும்னா நல்ல ஒரு கிராமத்துல பண்ற ஒரு ஸ்வீட்டா எதிர்பார்க்கிறேன். நீங்க என்ன பண்ணாலுமே அதுக்கான மார்க் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கப்படும். இன்னைக்கு வழக்கம் போல ஒரு வித்தியாசமான பேரிங் அமைஞ்சிருக்கு. அந்த பேரிங்கான பொருட்கள் இதோ. ஏண்டி அவங்க குக்குடி? நான் ஆத்தாடா. இந்த அரக்காணிக்கு வேற மாதிரி டைமிங் வரும். டேய் சாய் சக்தி, பின்னாடி வாடா. சோ இந்த வாரம் உங்களுக்கான பேரிங் ஏல பொருட்கள். இங்க ஒரு பெட்டி இருக்கா, இது ஏல பெட்டி. அங்க ஒரு மணி இருக்கா, அதான் நீங்க அடிக்க வேண்டிய மணி. இந்த பெட்டியை திறந்து இதுல இருக்கிற ஒரு பொருள், நாங்க 4 பேர்ல யாரோ ஒருத்தங்க சூஸ் பண்ணி ஒரு பொருளை எடுப்போம். அந்த பொருளை எடுத்து அது சம்பந்தப்பட்ட சிறப்பு அம்சங்கள்லாம் நாங்க சொல்லுவோம். அதுல நீங்க கன்வின்ஸ் ஆகி இது சம்பந்தப்பட்ட ஒரு கெட்டப் தான் உள்ள இருக்கிற அந்த கோமாளி போட்டிருப்பான், இதை நம்ம எடுத்தா கரெக்டா இருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உடனே யார் ஓடி போய் கோமாளி தான் இன்னைக்கு நம்மள காப்பாத்தணும், அவன் தான் நம்ம வாழ்க்கையில விளக்கேத்தணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த மணி அடிச்சீங்கன்னா அந்த கோமாளி உங்களுக்கு வருவாங்க. யார் முதல்ல போய் மணி அடிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த கோமாளி டிமாண்ட் ஜாஸ்தி. செம்ம. என்னடா நான் இன்னைக்கு அறந்தாங்க இல்ல, என்னது அரந்தாங்க நிஷாவா? ஏய் பேசாம நில்றி. முதல்ல வந்திருக்க இந்த ஏல பெட்டியில இருக்க முதல் பொருள் என்னன்னு பாப்போம். கரகம்டா. அதாவது இந்த கரகம் சாதன கரகம் இல்லங்க, பொருளி வித்த காட்டுறான், ஏமாந்துறான். இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அப்பா இவர் வந்து ஊரு விட்டு ஊரு போய் காதல் பண்றவரு. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. தொப்பட சுந்தரிக்கே சொந்தக்காரர் வாங்கி கொடுத்தவரு. என்னடா சொல்ற? ஏலம் ஆரம்பிக்குது. ஐயோ, ஆவனா வம்சி வேணா. டேய் அடிக்காதடா. டேய் ஆடா பாவி. ப்ரோ அண்ணன் சுனிதா அதுக்கு என்னங்கிறப்ப கேட்டாரு, என்கிட்ட கேட்டாரு. எப்ப அது கரகாட்டக்காரன் நீங்களோ? இல்லண்ணே, நான் அப்படிதான் சூட்சமம் பண்ணுவேன். ஓகே, வசந்த் வாசி கரகம் செலக்ட் பண்ணிருக்காரு. அவர் கரகம் என்ன வருதுன்னு பாப்போம். ஐயோ
ராமராஜ வேஷம் போனோம்னா கவுண்டமணி வேஷம் போட்டு வந்திருக்காரு. ஆமாண்ணே, மூமெண்ட்லாம் இப்படிதான் போறோம். அண்ணே நான் ஏதோ வெளியூர் ஆட்டக்காரி வரும் பார்த்தா உள்ளூர் ஆட்டோக்காரன் வந்திருக்கானே. ஏய் அது அவர் சொல்ல வேண்டியதா? எனக்கு சுஜிதா அக்காக்கு ஃபர்ஸ்ட் செஃப் ஆஃப் தி வீக் வாங்கி கொடுத்திருக்காங்க. ஷரத் லக்கி. அண்ணே ஒன்னு சொல்லியே ஆகணும்னே. ஃபர்ஸ்ட் அக்காவோட ஜெயிச்சேன். வீட்டுக்கு அடுப்பு வந்துச்சு. இவன் கூட வந்திருக்க எனக்கு கடுப்பு தான் வந்துச்சுங்க. So, நீங்க ரெண்டு பேரும் ஒர்க் ஸ்டேஷன் போயிடலாம். ஓகே, அடுத்ததா இந்த மந்திர ஏல பெட்டி எடுக்க வந்துகிட்டே இருக்கும். அந்த வகையில அடுத்ததா இருக்க பொருள் ஆஹா மயிலு. கணேஷ் சார், மயிலு சப்பி போயிருங்க. ஐயா மயிலுன்னா நீங்க நினைக்கிற மாதிரி சாதா மயில் இல்லைங்கய்யா. அந்த மயிலுக்கு ஏத்த மணமகனே. இது யார நினைச்சு நீங்க வந்து மயில் சூஸ் பண்ணிட்டு? நான் வந்து எனக்கு யாரா தான் ஓகே சார். அக்ஷிதா இருந்தா ஓகே, அக்ஷிதா ஓகே. நான் வர மாட்டேன் உங்களுக்கு. போ, சும்மா வேலை வாங்க வைக்கும். சுனிதா ஓகே. இல்ல அவங்க எங்க இவன் திருந்த மாட்டாயா? இவன் திருந்தவே மாட்டான். சோ ஸ்ரீகாந்த் தேவாஸ்தர் எடுத்த அந்த மயில் இதோ. பசிக்குது, சாப்பிட்டு வந்துடுறேன். என்னென்ன ஆணியை சாப்பிடுற? இது சப்பானி இல்ல, அதான் ஆணிய சாப்பிடுறேன். சப்பானி வா, செம்மையா இருக்கு அது. பனைமரத்துல இருக்குது நுங்கு. இங்க தாமு அப்பா தான் கிங்கு. காசு கொடு. நீ காசு கொடு. போடாங்க புண்ணாக்கு போடாங்க. ஏங்க, எங்க ஊர்ல எல்லா பட்டியலையும் இப்ப மாதம் பட்டியை பத்தி தான் பேசுறாங்க. ஆமா, அடுப்பே இல்லாம 7 கிலோ பிரியாணி செய்வாரு. ஒர்க் ஸ்டேஷன்